குட் ஈவினிங்ப்பா. இன்னைக்கு நான் இந்த கொஷினை சால்வ் பண்ணி காட்டுறேன். இந்த கொஷின் நீங்க எனக்கு அனுப்பியிருந்தீங்க. கொஷின் நல்லா இருந்தது. இந்த கொஷின்ல ஒரு சின்ன மிஸ்டேக் தான். அதனால உங்களுக்கு ஆன்சர் வராம இருந்திருக்கும். நான் அந்த கொஷினை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வந்திருக்கும். எதுக்கு இந்த பிளஸ் இதை கொடுத்துருக்காங்க? எப்பயுமே நம்ம ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எழுதுறோம் அப்படின்னா ஒரு ரேட்லால ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வில் பி ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் இன்ட்டு ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் டு த பவர் ஆர்டர். இதுதான் நம்ம எழுதி பழகிருப்போம். அதுல பிளஸ் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தது இல்லை இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? இதுல ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அந்த காம்ப்ளிகேஷனை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றீங்க பாருங்கடா. இதுல வந்து இது வந்து ஹாலைடு, இது ஆல்கஹால் இல்லையா? இது நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டியூஷன். இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இது நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் SN1ல நடக்கலாம், SN2லயும் நடக்கலாம். ஆனா பிரைமரியா இருந்தா SN 2ல மட்டும்தான் நடக்கும், டெர்ஷியரியா இருந்தா SN1ல மட்டும்தான் நடக்கும். அதான் மேக்சிமம். ஆனா ஒருவேளை செகண்டரியா இருந்தா 2 வாய்ப்பும் இருக்கு. அப்படி ஒரு ஹாலை நம்ம எடுத்திருக்கோம்னு வச்சுக்கிடுவோம். ஒருவேளை இந்த ரியாக்ஷன்ல 100 மாலிகுல் இருந்தா 100ல ஒரு 60 மாலிகுல் SN2 வழியாவும் 40 மாலிகுல் SN1 வழியாவும் நடந்துச்சுன்னா அப்போ ரேட் எக்ஸ்பிரஷன் இப்படித்தான் எழுதி ஆகணும். ஏன்னா பாதி பாதி இப்படி ஆகுது இல்லையா? ஸோ அப்போ ஓவரால் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் நம்ம எப்படி எழுத முடியும் அப்படின்னா 2 மெக்கானிசத்தை சூஸ் பண்றதுனால இது வந்து என்ன, ஃபர்ஸ்ட் அவங்க 10 to the power minus 5 4.7 into 10 to the power minus 5 கொடுத்திருக்காங்க இல்லையா? இது ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் த SN2 மெக்கானிசம். எப்படி SN2ன்னு சொல்றேன் பாருங்க. ரியாக்டன்ட் 2 ரியாக்டன்ட்டையும் டிபெண்ட் பண்ணி இருக்கு. செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இது ஒன்று இது ஒன்று, ரைட்? 2 ரியாக்டன்ட்டையும் டிபெண்ட் பண்ணி இருக்கு. இதே இது அடுத்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அது என்ன அப்படின்னா 2.4 into 10 to the power minus 5 into இப்ப பாருங்க, இதுல வந்து ரியாக்டன்ட்டுடைய கான்சென்ட்ரேஷன், அதாவது ரியாக்டன்ட்ல நியூக்ளியோஃபைல் டிபெண்ட் பண்ணி இல்ல, வரப்போற இன்கமிங் நியூக்ளியோஃபைல் டிபெண்ட் பண்ணி இல்ல, இதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ இது SN1 வழியா நடக்கிறதுக்குரிய ரேட் கான்ஸ்டன்ட், இது SN2 வழியா நடக்கிறதுக்குரிய ரேட் கான்ஸ்டன்ட். 2 ரேட்டும் சேர்ந்து நடக்குது அப்படிங்கிறத இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஓவரால்ல SN2 மட்டும் எவ்வளவு நடக்குது அப்படிங்கறதா கொஸ்டின். இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு இங்க. அவங்க இது தப்பா கொடுத்துருக்காங்கடா கொஸ்டின். 4.7 into 10 to the power minus 5. இதுல எந்த தப்பும் இல்லை, பட் ஆனா இந்த இதுல தப்பா கொடுத்துருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கு 1.9ங்கிற ஆன்சர் வந்துரு. 0.24 into 10 to the power minus 5. ஸோ SN1 SN2 ரெண்டுமே சேர்ந்து நடக்கிறது கொடுத்துருக்காங்கடா. ஆனா நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா SN2ல நடக்கிறதுடைய ஃப்ராக்ஷன் மட்டும், அதாவது எவ்வளவு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ல இந்த ரியாக்டன்ட் எவ்வளவு ரியாக்டன்ட் வந்து இது வழியா ரியாக்ட் ஆகுது, SN2 வழியா மட்டும் ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறது தெரியணும். இப்ப ரேட்டுங்கிறது என்ன அர்த்தம்? எவ்வளவு ரியாக்டன்ட், சேஞ்ச் இன் ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன், அதாவது எவ்வளவு ரியாக்டன்ட் வந்து ஒரு மெக்கானிசத்துல நடக்குது அப்படிங்கிறது தான் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இல்லையா? கேபிட்டல் ஆர்ன்னு போட்டிருக்கோம் இல்லையா ரேட்லால, அது ரேட்டை தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். அதாவது சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன் டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம். இதைத்தான் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் சொல்லுவோம். இது செகண்ட் ஆர்டரை ஃபாலோ பண்ணா டிவைடட் பை ஓவரால் ஃபாலோ அப். ஓவரால்ல சேஞ்ச் இன் ரியாக்டன் டிவைடட் பை டெல்டா டி இன்ட்டு தட் இஸ் இது வந்து ஓவரால் ரியாக்ஷன், ரைட்? இது ஓவரால் ரியாக்ஷனுடைய சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன், தட் இஸ் ஓவரால் ரியாக்ஷன்ல எவ்வளவு ரியாக்டன்ட் ரியாக்ட் ஆயிருக்கு, ஓவரால் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கொடுத்து அதுல எவ்வளவு ரியாக்டன்ட் இந்த SN2 SN1 ரெண்டு வழியாவும் போகுது டோட்டலா. இதே இது SN2 வழியா மட்டும் போறதோடைய ரியாக்டன்ட்டுடைய அளவு என்னங்கிறது தான் இதனுடைய ரேட். தட் இஸ் டெல்டா ஆருங்கிறது என்ன, SN2 வழியா போகிறதுக்குரிய ரியாக்டன்ட் அளவு, தட் இஸ் ரியாக்டன்ட்டுடைய கான்சென்ட்ரேஷன். சேஞ்ச் இன் ரியாக்டன்ட் சொல்றோம் இல்லையா, எவ்வளவு ரியாக்டன்ட் SN2 வழியா போயிருக்கு, அதே மாதிரி டிவைடட் பை எவ்வளவு ரியாக்டன்ட் ஓவராலா போயிருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு கிவன் டைம், ரைட்? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதோடைய ஃப்ராக்ஷன் தான் அவங்க கேட்டிருக்காங்க. என்ன அளவுக்கு ஓவரால் பர்சன்டேஜ்ல, ஓவராலா இருக்கிற மொத்த ரியாக்ஷனுடைய ரேட்ல, மொத்த ரியாக்ஷன்ல ரியாக்ட் ஆகிற ரியாக்டன்ட்ல நம்மளோட செகண்ட் ஆர்டர்ல மட்டும் ரியாக்ட் ஆகிற ரியாக்டன்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே டி கேன்சல் ஆயிரு, டெல்டா டி கேன்சல் ஆயிரு. இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு இல்லையா? ஸோ ஓவராலா எவ்வளவு ரியாக்டன்ட் போயிருக்கு, செகண்ட் ஆர்டருக்கு மட்டும் எவ்வளவு ரியாக்டன்ட் போயிருக்கு. ஸோ இதை இப்படி எழுதியிருக்கோம். ஆக்சுவலா இந்த இது வந்து மேல இருக்கிறது ரேட்டு, ஒருவேளை செகண்ட் ஆர்டரை மட்டும் ஃபாலோ பண்ணா. ஸோ 4.7 into 10 to the power minus 5 RX OH, ரைட்? அதே மாதிரி இது ஓவராலா, ஏன்னா அதை பண்ணுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டெல்டா டி கேன்சல் ஆகி அவங்க கேட்டது கிடைச்சிருச்சு. ஸோ இது வந்து என்ன 4.
7 into 10 to the power minus 5 Rx OH minus concentration plus 0.24 into 10 to the power minus 5 Rx, right? So Rx 10 to the power minus 5 எல்லாத்துலயும் பொதுவா இருக்குடா, அதை மட்டும் கேன்சல் பண்ணிடும். எல்லா டேர்ம்லையும் இருக்கிறதுனால அதை கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ இப்போ மேலே என்ன வரும், 4.7 into 0.001 கீழே 4.7 into இந்த OHக்கு பதிலாக 0.001 போட்டேன்னா 0.0047 plus 0.24 வந்துருண்டா. ஸோ இது பர்சன்டேஜ் கேட்டிருக்கிறதுனால இன்ட்டு 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு 1.9 ஆன்சர் வந்துடும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்டா. இதில் ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா எங்கிட்ட திருப்பி கேளுங்க. நீங்கள் ஒரு ஆக்சுவலாக கேட்டிருக்கிறது என்ன, கேட்டிருக்கிறது ரியாக்டன்டுடைய கான்சன்ட்ரேஷன் மட்டும் கேட்டிருக்காங்களே, அதாவது செகண்ட் ஆர்டர் வழியாக போகிற ரியாக்டருடைய கான்சன்ட்ரேஷன் மட்டும் கேட்டிருக்காங்க, இவங்க ரேட்டை ஏன் டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தோணலாம். அப்படி ரேட்டை ஏன் டிவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த டிடி கேன்சல் ஆகி நம்மளுக்கு அவங்க கேட்டிருக்கிற அளவு கிடைச்சிருச்சு. தட் இஸ் என்ன கேட்டிருக்காங்களோ அது கிடைச்சிருச்சு. டிடி கேன்சல் ஆச்சுன்னா என்ன அர்த்தம், இந்த மேல சேஞ்ச் இன் ரியாக்டன்ட் டுவர்ட்ஸ் செகண்ட் ஆர்டர், சேஞ்ச் இன் ரியாக்டன்ட் டுவர்ட்ஸ் ஓவரால், அந்த ஃப்ராக்ஷனை தான் அவங்க கேட்டிருக்காங்க. தேங்க்யூடா.